நான் வேணா ஒரு 2 வருஷம் ஃபாரின் போயிட்டு வரட்டுமா? இந்த கடனெல்லாம் அடைச்சிடலாம். கடங்காரனுக்கு பதில் சொல்ல கஷ்டமா இருக்கு. கிளம்புறேன்னு சொல்றீங்களா? சரி, நான் கடை வரை போயிட்டு வந்துடுறேன். ம். என்னப்பா ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேறீங்க? மேடம் இருக்காங்களா? மேலே தான் இருக்காங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. கூப்பிட்டுருந்தீங்களா? குளிச்சு சொல்லுமா. பணம் வாங்கிட்டீங்களா? காரே வாங்கியாச்சு. எவ்வளோங்க? 2,60,000. 20,000 செலவு பண்ணால் கார் சூப்பராயிரும். மெதுவா வாங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. ஏதாவது வாங்கிட்டு வரவா? ம், என்ன வாங்கிட்டு வரணும்னு கேட்டேன். எதுவும் வேணாம், நீங்கள் பொறுமையாக வாங்க. வண்டி பார்த்தியா? ம், பார்த்தேன். கர்நாடகா 3 லட்சம் கடன் வாங்கியிருக்கேன். வட்டி 5,000. வண்டி 2,60,000. மீதி 25,000 இருக்குது. அடுத்த மாதம் 1,00,000 ரூபாய் கிடைச்சிரும். ஒன்றும் கவலைப்படாதீங்க. அந்த நம்பிக்கையில் தான் கடனே
யாரா இருக்கும்? புது நம்பரா இருக்கே. ஹலோ, யாரு? காசு வாங்கிட்டில்ல, என்ன எப்படி ஞாபகம் வச்சிருப்ப? நான் யாருன்னு கூட மறந்து போச்சுல்ல. அண்ணே சாரிண்ணே, மறந்துட்டேண்ணே. ஏன்யா காசு வாங்கினா ஒழுக்கமாக தர முடியாதா? உனக்கெல்லாம் கேட்டவொன்னே எடுத்து கொடுத்தேன் பாரு, என்ன சொல்லணும். பணம் கொஞ்சம் வெளில கேட்டிருக்கேண்ணே, வந்ததும் கொடுத்துட்றேன், கோச்சிக்காதீங்கண்ணே. நானே உங்களுக்கு நைட்டுக்குள்ளே ஃபோன் பண்ணுறேன். என்னது நைட்டா? நான் என்ன உங்கள்கிட்ட பிச்சையா கேட்குறேன்? உங்ககிட்ட நான் பையனுக்கு பேச்சு. உனக்கு காசு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஜாமீன் போட்டது யாரு? எங்கே உன் டீச்சர் பொண்டாட்டி? நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன். ஃபோனை உன் பொண்டாட்டிக்கிட்ட கொடு. என் ஒய்ஃப் ஸ்கூலுக்கு போயிருக்கானே, வந்ததும் நானே கூப்பிடுறேன். நீ தானே? நம்பிட்டேன். முதல்ல உன் வாய்ஸ் நம்பர் கொடு, நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன். கொடுக்குறியா இல்லை நான் ஸ்கூல் போவா? என்னடா? எங்கே இருக்க? ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கேன். சொல்லுடா. கர்ணவ ஃபோன் நம்பர் கேட்டாரு. இல்லைன்னா ஸ்கூலுக்கு வரேன்னு சொன்னார். நான் பாத்துக்கிறேன், நீ வை போனை. இல்லை, அவன் ஒரு மாதிரி தான். நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. உன் நம்பர் கொடுத்துருக்கேன், எப்படியாவது பேசி சமாளிச்சிரு. சரி சரி, நீ வை போன். ஹலோ, நான் கர்ணா பேசுகிறேன். சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க? நானே உங்களை வந்து பார்க்கலான்னு இருந்தேன், நீங்களே ஃபோன் பண்ணிட்டீங்க. என்னை பார்த்து என்ன மேடம் பண்ண போகிறீங்க? இங்கே பாருங்க, நான் சொல்கிறது கேளுங்க. இல்லை சார், அப்படி இல்லை சார், என் புருஷனுக்கு வேலை இல்லை. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் உன் புருஷனை நம்பி பணம் கொடுக்கல. அவன் 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாதன்னு தெரியும். நான் உன்னை நம்பி தான் பணம் கொடுத்தேன். இப்போ எங்கே இருக்கீங்க? ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கேன் சார். இன்னைக்கு தானே உங்களுக்கு சம்பளம்? ஆமாம். சேலரி வாங்கிட்டு நேராக என் ஆஃபீஸ் வரணும். சரி வரேன் சார். ஹலோ. சரி வரேன் சார். சொல்லுமா. எங்க இருக்கீங்க? டியூட்டி முடிஞ்சதா? இல்லைம்மா, மயிலாப்பூர் ட்ராப் ஒன்று வெயிட்டிங்கில் இருக்கேன். வாய்ஸ் ஏன் ஒரு மாதிரி இருக்கு? ஒரு வாரமாக நைட் அண்ட் டேன்னு ஓட்டனா முடியல, தூக்கம் தள்ளுது. டே ஷிஃப்ட் மட்டும் நீங்கள் ஓட்டுங்க. நைட்டு ஓட்டுறதுக்கு வேறு டிரைவர் போட்டுக்கலாம்ல. 4 மாதம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஓட்டி கொஞ்சம் கடன் அடைச்சிட்டோன்னா அப்புறமா நம்ம டிரைவர் வச்சுக்கலாம். ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? ஒன்றும் வேண்டாம், பணத்தை நீங்கள் அப்படியே கொண்டு வாங்க, இஎம்ஐ கட்டணும். என்ன மேடம் ரொம்ப சுகமாக இருக்கீங்க?
அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. என்ன மேடம் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேன்றீங்க? நான் தான் 2 நாளில் கூப்பிட்றேன்னு சொல்கிறேன்ல, அப்புறம் விடாமல் ஃபோன் பண்ணிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? உடனே பணம் வேணும்னு அர்த்தம். இப்படிலாம் டார்ச்சர் பண்ணால் நான் செத்தே போயிடுவேன். உங்களை பயமுறுத்துறதுக்காக நான் சொல்லலை, நிஜமாலே செத்துருவேன். அப்புறம் உங்களுக்கு பணம் கிடைக்காது. யாரு? பேங்க்கு. கோச்சிக்காதீங்க, நாளைக்கு பேசலாமா? உன் புருஷன் கடை வாங்கி லாஸ் ஆனதுக்கு நீ ஏன் சாகுற? நான் இருக்கேன். உனக்கு என்ன வேணுமோ நான் பார்த்துக்கிறேன், சரியா? என்ன வேணுனாலும் என்கிட்ட கேளு. எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிடலாம். இது வரைக்கும் நீ எனக்கு என்னமா பண்ணியிருக்க? படித்தது கவர்மெண்ட் ஸ்கூலு, கவர்மெண்ட் காலேஜ். என் கல்யாணத்துக்கு 1 பைசா செலவு பண்ணல. 1 லட்சம் தர முடியாதம்மா உன்னால? நீயும் அப்பாவும் கவர்மெண்ட் சேலரி தானே வாங்குறீங்க. ஏதா பேசுமா, ஏன் அமைதியாக இருக்க? இப்போ கொஞ்சம் டைட்டுடி. அப்போ ஏமா பணம் தரேன்னு சொன்ன? நீ சொன்னதை நம்பி வீடு பிடிச்சி கார் வாங்கி இப்படி திடீர்னு பணம் இல்லைன்னு சொன்னா என்னமா அர்த்தம்? இந்த இடத்த விட்டு எடுத்துக்கோடி. அப்பா வர ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. இருமா, அவர் வந்துருவாரு, பார்த்துட்டு போ. இல்லடி, அப்பா வெயிட் பண்ணுவாரு, நான் போகணும். இதை செலவுக்கு வச்சுக்க. இல்லைங்க, திடீர்னு அப்பா உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்களாம். அதான் அம்மா இந்த இடத்த விற்று பணத்தை எடுத்துக்க சொன்னாங்க. யாரு? கருணா. கொடுங்க. ஹலோ,
மணி இல்லையா? அவரு குளிச்சிட்டு இருக்காருண்ணா. நான் பேசுகிறேன். ஹலோ, மணி இன்னைக்கு தேதி 5. ஒரு 2 நாளில் கொடுத்துறேன் கருணா. மணி சொல்லுங்கள் கருணா. 2 நாள் கழிச்சு இதே மாதிரி பதில் வரக்கூடாது, பணம் வரணும். கண்டிப்பாக. சரி, நான் வரேன். சாப்பிட்டு போங்க. சொல்லுடி. எங்க இருக்க? வீட்டில் தான். அப்பா எங்க? வீட்டில் தான் இருக்காரு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. உன் புருஷன் மேல காட்டுற அக்கறை கொஞ்சமாவது என் மேல காட்டுமா? இப்போ என்னடி பண்ண சொல்கிற? 1,00,000 ரெடி பண்ணி தர முடிஞ்சா என்கிட்ட பேசு. இல்லைன்னா என்கிட்ட பேசாத, என்னை மறந்துரு. என்னை பார்க்கவும் வராத. ஹலோ, பணம் ரெடி பண்ணிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு.